Hi friends, welcome to our channel. நான் சரண்யா. இன்னைக்கு எக் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் லிஸ்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். அதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துடலாம். 3 நிமிஷம் வர நல்லா வதக்கிடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தக்காளி சேர்த்துடலாம். இதையும் 1 மினிட்க்கு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இதுல முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒரு முட்டை சேர்த்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு முட்டை கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த முட்டை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்ப இதை ஆஃப் பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே பேன்ல தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இதுல கொதிச்ச பிறகு மேகி மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு நூடுல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி எல்லாம் வத்தி நல்லா குக் ஆயிடுச்சு. இது கூட காய்கறி, முட்டை சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததை இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மேகி நூடுல்ஸை நார்மலா செஞ்சு சாப்பிட்றத விட நீங்க அதுல கொஞ்சம் காய்கறி, முட்டை சேர்த்து குக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.